பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வனமகன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தம்பிராமையுடைய மாலை வணக்கம். ஒரு கேள்விகள் கேட்டால் சுகமாக ஏதாவது வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஊடக சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கேயோ எப்பொழுதோ கேட்டது மாதிரி தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஆனாலும் கூட மற்ற படங்கள்லேருந்து இது மாறுபட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித உழைப்பை அதிகமாக தின்ற படம் இந்த வனமகன். மனிதர்களுடைய உழைப்பை அதிகமாக உள்ள வாங்கியது. எந்த காலகட்டத்திலையுமே சரி, எனக்கு ஒரு மைனா, ஒரு கழுகு, கும்கி போன்ற படங்களில் பள்ளத்தாக்கு படமாக கூப்பிடுங்கடா தம்பிராமையா என்று ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஒரு இடைவெளி விட்டு இந்த வனமகன், ஒரு குளத்து நீரை விட, ஆற்று நீரை விட, கங்கை நீரை விட புனிதமானது மழை தரக்கூடிய நீர், மழை நீர். வனமகன் அவனுடைய குணம் என்பது, அந்த வனமகனுடைய குணம் என்பது மழை நீரை போல பரிசுத்தமானது. அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வனமகன்னா ஒரு காட்டிவாசி, ஆதிவாசி, மனுஷன் கண்டா கொத்துருவான், தின்றுவான், நரமாமிஷன் சாப்பிடும், இப்படி தான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல சொல்ல கேட்டு இப்படி தான் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு வந்து அதை ஒரு 2.5 மணி நேரம், இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினத்தை தாண்டின தம்பி ஏஎல் விஜயனுடைய சிந்தனையில் பார்த்துட்டிங்கன்னா, நடிகனை வேலை வாங்கணும். சும்மா நடிகன் வந்தான், டைலாக் பேசினான், டூயட்டு, அப்புறம் வில்லன், அதோட பிரச்சனை தீர்த்தாரு, 4 காமெடிஸ், இந்த மாதிரியான வழக்கமான வட்டத்துக்குள்ளே இமேஜ் பெரிய மாஸ் ஹீரோஸ் அப்படின்னா அப்படி தான் இல்லை. எனது மாஸ் ஹீரோ இப்படி தான், அவன் நடிக்கணும், உடம்பை கசக்கணும், மூளையை கசக்கணும், கதாபாத்திரத்தை 100% உள்வாங்கிக்கணும், அப்படி என்ற ஒரு சிந்தனையோடு தான் அவர் போராடிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் அந்த தம்பியினுடைய பரிசுத்தமான, ஏஎல் விஜயனுடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு, ஒரு மானசீகமான சிந்தனைக்கு இந்த வனமகன் என்பது வெகுஜன மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா படம் ஒரு தம்பி முத்துக்குமார், ஒரு ஜிவி பிரகாஷ் என்ற களத்திலிருந்து இப்பொழுது நம்மளது கவிச்சித்தர், கவிப்பேரசு அவருடைய புதல்வர் தம்பி புதுசாக சேர்ந்திருக்கான், ஹரி ஜெயராஜ் சேர்ந்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 94 வயது நிரம்பிய ஒரு திலீப் குமார் அப்படின்ற ஒரு நிறைய நேஷனல் அவார்டெலாம் வாங்கினவர், அவருடைய மகள் வழி பேத்தி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த படத்துக்கு, அந்த பொண்ணுக்கு இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய பேரழகி. அதாவது இந்த ஊடகம்லாம் நீங்கள் அந்த பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சினிமா அப்படின்னா ஒரு 24 கிராஃப்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த வனமகனை நான் எப்படி ஒரு ரசிகனாக, சினிமாவுடைய ரசனையாளனாக, சினிமாவுடைய பார்வையாளனாக, ஒரு கடைக்கூடி இருக்கக்கூடிய ரசிகனாக இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வனமகன் என்ற ஒரு கதை இசை இல்லாமல் எடுத்துட முடியுமா? முடியாது. பாடல் இல்லாமல் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பாடலாசிரியருக்கான வேலை இருக்குது, அவருக்கு சிந்தனைக்கு இங்கே வேலை இருக்குது, ரீதிகாடிக்கு வேலை இருக்குது. ஒரு ஏதோ நான் நினச்ச ஒரு லொக்கேஷனில் எடுத்துட முடியுமா? சத்தியமாக முடியாது. அந்த கதை, அந்த காட்சி அமைப்புகள் என்பது ஒரு கடினமான ஒரு லொக்கேஷனுக்கு, அந்த கடினமான லொக்கேஷனுக்கே பல மாதங்கள் செலவிட்டு பார்ப்பல. ஓகே, இதை ஒரு ஆக்ஷன் இல்லாமல் எடுத்துட முடியுமா? சத்தியமாக முடியாது. தம்பி இயக்குனர் சொல்லுவாங்க, இந்த செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி டைரக்டர் இந்த படத்தினுடைய மாஸ்டர் சொல்லுவார், தம்பி அடிக்கடி எடுக்க முடியுமா? முடியாது. இது வசனங்கள் இல்லாமல் எடுக்க முடியுமா? வசனம் இல்லாமல் பேச முடியும். வசனம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரம். இப்போ 21 காசும் எடுக்க நிச்சயமாக இந்த படத்தினுடைய காசுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சிந்தனை வேணும். ஒரு ஆர்டருக்கான விஷயங்கள். ஸோ 24 கிராஃப்ட்டும் பொதியக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைஞ்சது. எனக்கு ஒரு தாண்டவம் ஒரு படத்தில் தப்பாச்சே அப்படின்னு ஒரு 4 காட்சிகள் கொடுத்து எங்கே போனாலும் தப்பாச்சே மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கின ஒரு தம்பி இந்த படத்தில் அண்ணன் இந்த கேரக்டர் நினைக்கிற பொழுது உங்களை தானே நினச்சேன், ஒரு ஜீனியோடு வர்றேனே அப்படின்னு தம்பி சொல்லணும். இந்த படத்தில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காப்புல. நான் ஒரு நடிகனாக நடிச்சிருக்கேன்றதை விட சமீபத்திய படங்கள் இது ஃபுல் லென்த் நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆவல் மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானே இந்த படத்தை எப்படா பார்க்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு படம். அதுக்காக தான் எந்த வேலை விட்டாலும் வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஓடி இந்த ப்ரொமோவில் உட்காந்தேன். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, தனிவொருவன் படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நிறைந்த தம்பி மோகன் ராஜா, என்னடா ஜெயம் ரவி தம்பியோடு நடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஒரு காட்சி கூடவா இருக்காது, மருந்துக்காக வைக்க வேண்டாமாப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு காட்சி எடுக்கப்பட்டது. ஆனால் படத்தினுடைய நீளம் கருதி அந்த படத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எடிட்டர் மோகன் சார் தூக்கிவிட்டார்.
ஆமாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தூக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துடைய அது படம் கதை கேட்கல, காட்சியை மட்டும் பார்க்கலாம், கதை கேட்கல தூக்கிட்டாரு. அந்த ஆசையை இந்த வனமகன் படத்தில் தம்பி ஏஎல் விஜய் அவர்கள் எனது தம்பி ஜெயம் ரவியோடு ஃபுல் லென்த் போகக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுத்து எனக்கு வந்து இந்த ஆசையை தீர்த்து வச்சார். ஸோ அதில் நான் பேசுகிறேன். வனமகன் சன் ஆஃப் நேச்சர், அவன் வந்து அவனுக்கு மொழி தெரியாதவன், என்ன மொழி பேசுவான், அவனுடைய மொழி என்பது அவனது கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ஒரு மொழி உண்டு. இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த லாங்குவேஜுக்கு எல்லா மக்களுமே ட்ரை பண்ணுவாங்க. அந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த தம்பிகளும் உருவாக்காங்க. ஸோ இது இப்படின்னா எப்படி, இப்படின்னா எப்படின்னு அதுக்கு மெனக்கெட்டுருப்பாங்க. அந்த மொழி காட்டுக்குள்ள தெரியாது. ஸோ உடல் மொழியாலேயே உடலாலேயே நடித்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தம்பி ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அதுக்கு போகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த உடல் ஒழுக்கம் தேவை, மன ஒழுக்கம் தேவை, சிற்றின்புகள் எதுவுமே நல்லது கெட்டது சாப்பிட முடியாது. இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜெயம் ரவி இல்லை, படத்தை பார்க்க நிச்சயமாக அவங்களால பார்த்துட முடியும். அப்படி மெனக்கட்டாப்புல ஏன் தங்குறதுக்கு வீடு இருக்குது, ஓரளவு நல்ல பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்துருக்குறாப்புல, 2 குழந்தை சூப்பரான சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, எதுக்கு அந்த பிள்ளை இப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல? அதற்கு பதிலாக இல்லை கலை. தம்பி கவிஞர் சொன்னதை போல ஜெயம் ரவி மட்டும் இந்த கதையை ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ் ஹீரோ தேவை. படத்தை பார்க்க ஏனோ தானே ஒரு புதுமுகத்தை போட்டு இந்த படத்தை எடுத்துட முடியாது. நிச்சயமாக வெகுஜன மக்களை போய் கனெக்ட் பண்ணாது. ஜெயம் ரவியை ஒத்துக்கிட்டது என்பது ஒரு நல்ல படைப்பு தமிழ் திரைகளை மக்களுக்கு வரணுன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டாப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் சினிமா ரசிகனாக நிறைய முறை சொல்லியிருக்கேன், தம்பி இந்த கதையை நீ ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, ஒத்துக்கிட்டது 1 நிமிஷம் வேலை கையெழுத்து போட்டுடலாம் அக்ரிமெண்ட்டில். ஆனால் அந்த உடல் உழைப்பை கொடுத்துருக்கான் சண்டாளன், அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்காப்புல. எனக்கு பெரிய உழைப்பு கிடையாது, ஓடுறது தான். நான் எனக்கு ட்ரைனிங் இருக்குது, நான் வந்து மெயினாக கும்கிலாம் எடுத்துட்டேன். பேராண்மையில் தம்பி ட்ரைனிங் எடுத்துட்டா கூட பேராண்மையில் போடாத ஒரு உழைப்பு இந்த படத்தில் போட்டுருக்காப்புல. ஆமாம், அதான் நிச்சயமா. அது அவ்வளவு. நான் ஒரு காட்சி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும், நானும் அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணி நிற்கிறாப்புல. எப்போ முழங்கலங்கள் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராப்புல. அப்படி வெறித்தனம் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இந்த வனமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் தகும். ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியா கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து பின்வாங்கி ஓட முடியாது. அவ்வளவு சக்தி கொண்ட படம், உழைப்பு கண்ணுக்கு முன்னால் தெரியும். அவளை வந்திருக்கு எனது தம்பிகள் சண்முகராஜோட நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்துகள் வேறு என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மாஸ்டர் சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது, யாருக்கு லைன் கிடையாது. அந்த மைனாவில் சொல்லுவேனே மனித தொடர்புகளே அத்து போச்சா, அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வனமகன் நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக படத்தை பார்க்கும்போது தெரியும். இப்போவே இந்த 2 நாட்களாக எனக்கே இது வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயிலர் விட்டதுலேருந்து மேடம் பாப்பா அப்படின்ற வேர்டு இப்போ கூட வெளியில் தம்பி நிருபர்கள் கேட்டாங்க, அது என்ன சார் மேடம் பாப்பான்னு ஒரு நிருபருக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், மேடம் பாப்பான்னா என்ன. நான் ஒரு 50 வயசு தாண்டினவன், நான் ஒரு பெண்ணை வளர்க்குறேன், அம்மா அப்பா கிடையாது. அப்போ அந்த பெண்ணுக்கு நான் முதலாளி தான். முதலாளி ஒரு எனக்கு முதலாளி அந்த அம்மா. ஸோ இப்போ முதலாளி அம்மா அப்படின்னா இங்கே சுயமரியாதை தடுமாறுது. ஒருத்தர் 50 வயசுக்காரன் இவனே வளர்த்துருக்க முதலாளி அம்மான்னா சுயமரியாதை தடுமாறு, சுயமரியாதை காப்பாற்றப்படணும். அப்போ என்ன பண்ணலாம், த சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவோட காசு அந்த பொண்ணை பார்த்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ பாப்பா, ஸோ வளர்த்ததுக்காக பாப்பா, முதலாளிக்காக மேடம். ஸோ மேடம் பாப்பா கரெக்டாக தம்பி இப்போதான் சொன்ன தப்பு இல்லை. ஸோ இந்த மேடம் பாப்பான்ற வீடு வந்து இந்த பிரசித்தி பெற்று இந்த படம் வந்து எல்லாரையும் போல நானும் பார்ப்பதற்கு அவளோடு இருக்கிறேன். வனமகன் மிகச்சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தாமல் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.